ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு அமைதியான இரவு. சாலையில் ஒரு நாயின் குரல் கூட கேட்காத நேரம். அந்த நேரத்தில்தான் கிராமத்தின் ஓரத்தில் இருக்கும் சிறிய வீட்டில் தனியா வாழும் தேஜா ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டாள். ஜன்னலின் அருகே யாரோ மெதுவா நடக்கிற மாதிரி. மனசு துடித்தது. இந்த நேரத்துல யார் என்று அவள் மெதுவாக ஜன்னலின் கூண்டை தூக்கி பார்த்தாள். அடுத்த நொடி அவள் மூச்சே நின்றது. ஒரு நள்ளிரவு மர்மமான நிழல் வீட்டை சுற்றிலும் எதையோ தேடி நடந்து கொண்டிருந்தது. கையில் ஒரு பை, இன்னொரு கையில டார்ச். அவள் உடனே லைட் அணைத்தாள். அவள் மனசு முழுக்க பயத்தால் நிரம்பியிருந்தது. அந்த நிழல் கதவுக்கு நேராக வந்து நின்றது. கதவு கைப்பிடி மெதுவா அசைந்தது. ஏன், யாரு இது? கொள்ளைக்காரனா என்று அவள் கைபேசியை எடுக்க முயன்றாள். அந்த நேரம் வெளியிலிருந்து ஒரு பிள்ளையின் குரல். அப்பா, சீக்கிரம் வாங்க, யாராவது பார்க்க போறாங்க. தேஜா அதிர்ச்சி அடைந்தாள். கொள்ளைக்காரனோட கூட ஒரு குழந்தை. அவள் மெதுவா கதவின் வெளியில் பார்த்தாள். அந்த மனிதர் வீட்டின் பின்புறம் இருக்கும் பெரிய துளசி மேடையின் கீழ் ஏதோ புதைக்கத் தொடங்கினார். மண் தூசிகள் போடப்பட்டு பையை கையால் தள்ளி மீண்டும் மண்ணை போர்த்தினார். அவள் பயம் தாங்க முடியாமல் 100க்கு அழைக்க முயற்சித்த நேரத்தில் கதவின் மீது தட்டல். டக் டக். அக்கா, ப்ளீஸ். கதவை திறங்க. வெளியில் இருந்தது அந்த சிறிய பையன். தேஜா பயத்துடன் கதவை சிறிது திறந்தாள். பையன் கண்களில் நீர். அக்கா, எங்க அம்மா, எங்க அம்மா. தேஜா பயந்து போய் நடுங்கிய குரலில், என்ன சொல்லுற? அவன் உடைந்து அழுதான். அம்மா நேற்று இரவு இறந்து போயிடாங்க. ஊரடங்கு காரணமா யாரும் கல்லறைக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா பயந்துட்டாரு. அதனால நாங்க நம்ம வீட்டுக்கு அருகே அமைதியா புதைக்கிறோம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா போலீஸ் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு அப்பா பயப்படுறாரு. தேஜாவின் கண்களும் நனைந்தது. அவள் நினைத்த மர்ம நிழல் ஒரே ஒரு பாசமான கணவன் தன் மனைவியின் உடலை ஊரடங்கால் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அமைதியாக புதைத்து போய் கொண்டிருந்தான். தேஜா மெதுவாக கதவை மூடி உட்கார்ந்தாள். அவள் மனசு ஒரு உண்மையை புரிந்து கொண்டது. நீதி சில இரவுகளின் மர்மம் பயமில்லை. அது ஒரு குடும்பத்தின் துயர், ஒரு மனிதனின் அன்பு, ஒரு தந்தையின் வேதனை. அந்த இரவு தேஜாவுக்கு பயமில்லை. மனசு மட்டும் கனத்த ஒரு இரக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.